ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து புடலங்காய் பொரியல். இது வந்து என்னுடைய ஆர்கானிக் கார்டன்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண புடலங்காயிலேருந்து இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய கார்டனிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னா அந்த சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 250 கிராம் புடலங்காய் எடுத்துகிட்டு நல்லா நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு விதைகளெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 6 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வரமிளகா 3, தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் துருவுனது 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. செய்முறை பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறம் சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பருப்பு வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருப்பேன். பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும், பொன்னிறமாக மாறுற வரைக்கும் மிளகாயும் பருப்பும் சரி வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஸோ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு, பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம், தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், இப்போது நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இதுக்கு சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு கலராக வேண்டாம், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் மஞ்சள் தூளை தவிர்த்துடலாம். காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம வரமிளகா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு 1/4 கப்பை விட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 to 7 நிமிஷம், அதாவது புடலங்காய் நல்லா வெந்துடணும், உள்ளே சேர்த்துருக்கிற பருப்பும் நல்லா வெந்துடுற அளவுக்கு நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ தண்ணி அடி பிடிக்குதா இல்லை தண்ணி கொஞ்சம் சேர்க்கணுமா தெளித்து விடணுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த புடலங்காய் குக்காக தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா புடலங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. சரி, கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், அது வரைக்கும் வேக விடலாம். வேக விட்டுட்டு புடலங்காய் குக் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து துருவின தேங்காய் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். இது வந்து ஒரு சிம்பிள் குயிக் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துருக்கறனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ஒரு யூனிக் ஃப்ளேவரில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.